லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தேன், அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இங்கே கிளாக் ரூமில். ஸோ இப்போ திரும்பி வந்து என் பேக் நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ லேப்டாப் எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும் வெள்ளையங்கிரி மலைக்கு. அது லென்ஸ் கிளீனர் அது இருக்கட்டும், அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மை காட். ஓகே, குச்சிலாம் வாங்கியாச்சா? பர்ச்சேசிங். ஸோ பாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சோன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் மலை ஏறத்துக்கு. ஓகே, ஏன் இதுலேருந்து 3 வச்சுருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 லிட்ரு ப்ளஸ் 2 லிட்ரு, மொத்தம் 5 லிட்ரு. கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் உள்ள இருக்குது. ஸோ இது எல்லாமே கேரி பண்ணிட்டு தான் நான் வந்து போக போகிறேன். ஸோ பாய்ஸ் ஆர் ரெடி. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 kg நான் இப்போ லோட் பண்ணிவிட்டு நான் ஏற போகிறேன். ஸோ எல்லோரும் வந்து வெள்ளையங்கிரி கொஞ்சம் டஃப்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் என்னால் முடியும், பிரேக் பண்ண முடியும்னு பார்க்குறேன். கேரி அ லோட் 6 kg. பார்ப்போம். அதுவும் அங்கேயும் அங்கே போயிருக்கு, அங்கே உட்காந்துட்டான். அந்த சாப்பாடு கொடுக்குற பின்னாடி சாப்பிடு வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பேரும் கொஞ்சம் எடுங்க. அன்னதானம் நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்கு. சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கு. காலையில் பொங்கல் போடுவாங்க, சூப்பராக இருக்கும். அப்படியா? பொங்கல் கிச்சடி முன்னாடி வந்து அதை சாப்பிடுவேன். நல்லா இருக்குல்ல? நல்ல டேஸ்ட்டு. ஏறி இறங்கினோடனே ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம், அது வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், இங்கே தான் சாப்பிட்டீங்களா? அது நீங்கள் மழைன்னு இதை விடுதலை வர மாதிரி கொடுங்க. இதை அப்படியே ஓப்பன் பண்ணுறா. ஸோ இப்போ வந்து இது ஒரு 4 டேப்லெட் இதில் போட போகிறோம் எனர்ஜிக்காக. நீ எப்படி பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 kg இருக்கும்னு நினைக்கிறேன். 8 kgல இப்போ ஏற போகிறேன் வெள்ளையங்கிரியில். ஃபர்ஸ்ட் டைம் யார் எடுக்கிறா? ஷூலாம் இருக்குதுரா. Okay, we have started to travel Velangiri Hills. So இங்கே செக்கிங்கு முடிச்சுட்டு அப்படியே ஏற வேண்டியதான். இவ்வளோ வாட்டர் பாட்டில் இவ்வளோ வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகக்கூடாது என்று தெரிந்தது. எடுத்து வந்து மாட்டிக்கொண்டு சும்மா வச்சா இதெல்லாம் என்னோட ஐடி ஸ்டூடெண்ட்டு வாட்டர் பாட்டில். ஓகே, here we go. இது கடை இது பிடிக்க சொன்னீங்க ஏறத்துக்கு. இது அப்படியா? மழை போய் வரும். ஓகே சரி போவோம். இன்னும் இப்போ எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணியிருப்போம்? 200 மீட்டர் இருக்கும். 200 மீட்டர் தான் இது. 200-300 மீட்டர் ஏன் சொல்லிக்கோ. சரி சரி போவோம். சூப்பராக First, now we have completed
ஃபர்ஸ்ட் Hello மலை friends, நான் தான் உங்கள் ரோம் வித் கௌதம். ஆஃபீஸில் லைக் கொடுப்பான்னு பார்த்தா லைக் பண்ண வச்சுருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு எனர்ஜி வந்துச்சு, போயிட்டு இருக்கோம் இப்போ. இனிமேல் சம்பவம் தான். இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும்ல? நல்லா ஐஸ் ஆகும்ல? ஆ இல்லை இது ட்ரைபாட். அது வேணாம், அது கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மேலே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் மேலே போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2:53. 253யா? வந்து 50 நிமிஷம் முடிச்சுட்டோம் நாங்கள். ஸோ அதனால் அந்த செகண்ட் அதே ஸ்பீடில் முடிச்சுட்டோம்டா மாஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் மேலே முடிச்சாச்சு. 2.25. மூணாவது மலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் அதற்கான சாட்சி. தேர்டு மலைக்கான சாட்சியா? அப்படியே எனக்கு பட்டை அப்படியே சாமி கும்பிட்டு எனக்கு பட்டையை மட்டும் டச் விட்றா. நான் உள்ள ஷூ போட்டு வர முடியல. சஞ்சய் சக்ஸஸ்ஃபுல்லி முடிகிற நேரத்தில் மட்டும் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மலை தான். ஐயா, மற்ற மலையில அழுதுட்டு தான் இருந்தீங்க. நான் மழையை முடிக்கல, அதுக்குள்ளே எல்லாம் ரொம்ப டயர்டில் சுற்றிட்டு இருக்காங்க. இப்படிலாம் அந்த வேலைக்கு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக போயிட்டுருவோம். கரெக்டாக தானே போயிட்டு. ஆஹா, இல்லை ஆ 2 மணி நேரத்தில் 3 மலை ஏற்றோம். சீரியஸாக கேவி? டேய், அந்த பொம்மை வச்சுட்டு ஒழுங்கா டைம் தெரியல. விட்டு போயிட்டான்ல அவன். சஞ்சய்னு பேர் வச்சவனை எப்பவுமே நம்பாதீங்க. செம்மையா இருக்கு இடம். அதை பிடிச்சா 4 ஆயிடுச்சு. 4 ஆயிடுச்சுல? ஓகே, 4 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். 7 மணி 7 மணிக்குள்ளே 7வது மலையா? கண்டிப்பாக பார்த்துடலாம். அதான் டார்கெட். 7 மணிக்குள்ளே 7வது மலை கண்டிப்பாக பார்க்குறோம். எல்லோரும் வெள்ளையங்கிரிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வருவாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். பட் ஐ ஆம் ஜஸ்ட் கேரிங் 8 kg ஆஃப் லோட் பேக். ஏன்னா அந்த 8 kg பார்த்தீங்கன்னா 6 லிட்ரு தண்ணி, அப்புறம் என்னோடய துணி, செப்பல், அதர் திங்ஸ் எல்லாமே. ஸோ அதுவே வந்து ஃபுல் லோடடு. என்னோடய கேமராவோட கிட்டு எல்லாமே பேக்கில் தான் இருக்குது. ஐ திங்க் வின் கம்ப்ளீட்டட் 5th முடிக்க போகிறோம். நீ 5th மேலே ஏறிட்டுருக்கோம். 5th மேலே முடிஞ்சதுன்னா செம்மையாக இருக்கும். சாரி, 4th மேலே 5th மேலே போகும். பெஸ்ட்டு ட்ரெக்கிங் எவர். ஃபைனலி கேம் 4th கம்ப்ளீட்டட். 5th போகிறோம்ல? ஸ்டார்ட் ஆச்சு. 5வது மேலே வெட்ட வெளி. இதுதான் அவுட்டர் ஸ்பேஸ். எஸ், நல்ல வியூ கிடைக்கும். ஓப்பன் ஸ்பேஸ், க்ளவுட்ஸ் போகிறதெல்லாம் பார்க்கலாம். கமான் பாஸ். Okay, destination going to arrive. Okay, came to view. என்னது? என்னடா ரீச்டா? இல்லை ப்ரோ, ஜஸ்ட் த பிகினிங். 4th கம்ப்ளீட்டட். ஏ 4th கம்ப்ளீட்டடா? ஓகே. 5 ஸ்டார்ட். 4th இன்னும் 3. 5வது ஸ்டார்ட். 4 நம்ம செம்மையா இருக்கு. இல்ல எடுப்போம். கமான். பா, இது இவ்வளோ மேலே ஏறி வந்திருக்குமா? இப்படி எல்லாம் திரும்பி வேற லெவல் ஆனால் சத்தியமா. ஃபோட்டோ ஓகே, ஜஸ்ட் ரைட். வி கேம் ஃபைனலி.
ஜஸ்ட் ஃபோர்த் ஃபோர்த் 4வது மலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் வந்து 3 மலை இருக்குது. 3 மலைக்கு ஸ்விமிங் பூலுக்கு காட்டுறாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஸ்விமிங் பூலில் 6 பேக் காமிப்பா சஞ்சய் உங்களுக்கு. மறக்காம பாருங்க. ஓகே இப்போ மேலே வந்து க்ளவுட்ஸ் க்ளவுட்ஸ் நம்ம கீழே இருக்கும். நம்ம க்ளவுட்ஸுக்கு மேலே இருப்போம். நம்ம தான் ராஜா. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கேன். மூக்கு மேலே ராஜா. நான் சஞ்சய் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன். செமையாக இருக்கு. கிளைமேட் ஓகே தான். ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சோம். கிளைமேட் நல்லா இருக்கு. டயர்ட் இல்லை. அந்த இடத்துல சண்டை போடுங்க, இந்த இடத்துல ஆள் நிறுத்தி அந்த மாதிரி பேசிட்டு இருந்திருப்பானுங்க. என்ன பின்ன அப்படிதான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. யாரு ராஜாங்கலாம் அப்படியா? ராஜா இங்கேருந்து பேசாத, அது அவங்களுக்கு கேட்காது, அவ்வளோதான். அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. கோடு இருக்கும் அந்த தீப் வந்து சொல்லுவாங்க, அது நினைக்கிறேன். ஓ இங்கேருந்து பிளான் போட்டிருப்பாங்க ப்ரோ. ஓகே அந்த இடத்துல நீ சண்டை போடு, இந்த சீலில் சண்டை போடு. எல்லாம் கொஞ்சம் பழைய காலத்து ஆளுங்க, அதனால தெரிஞ்சது தான். அப்படிதான் பேசுவேன். 2K. ஆமாம், டேனஸ் கலந்து வாழ்ந்தாலும் போயிருக்கீங்க. வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் 90s பூமர் தான். 90s பூமர்ல வேணா. அது ஃபோன் பண்ணா நம்பர் ராங் ஈஸியாக வந்துடா. ஃபோன் பண்ணா நம்பர் எந்த 2-வீலரில் இன்னைக்கு வேலைக்கு போகிறது. ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டேன். செம்ம டஃப். ஏறுறப்போ டக்குன்னு ஒரு செகண்ட் லாஸ்ட் டைம் நாட்டு டக்குன்னு வந்துச்சு. கண்டக்டர் நின்று பின்னாடி கீழே 2 பேர் இறங்குனாங்க பாரு அப்படின்னா. கீழே இறங்குன்னு இறக்கிட்டான். ஏய் ஸ்டடி ஆகிறியாடா? ஃபோன் பண்ணியிருந்தோம் சார். ஃபோன் வண்டியில் பஸ்லேயே தான் சார் இருந்துச்சு. நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்களா? வாங்க சார் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் கொடுக்குறேன் அப்படின்னா. இதுக்கு என்ன சொல்கிறேன் ப்ரோ எடுக்க வேண்டிய விஷயம். இதை விட ஒரு காட்சி இருக்கு 6வது மலையில். எல்லாம் நீச்சலோடு ஐஷா தெரியுது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. எங்கேருந்து வரீங்க? திருச்சி. ரோம் வித் கௌதம். ஓகே இன்ஸ்டா ஐடி தானே? இன்ஸ்டா ஐடி. அப்புறம் வந்து கௌதம் வாசு அண்டர்ஸ்கோர். பைக் லாகிங் பண்ணுவேன். பார்த்து போங்க. ஓகே என்ன போகணும், கொஞ்சம் தூரம் போகணும். ரொம்ப வழுக்குது, கொஞ்சம் பார்த்து தான் போகணும் போல். மழை வேறு பெஞ்சிருக்கு. வேறு லெவலில் இருக்குது. 112 5வது மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே 5th. புரியல. அதான் இதுக்கப்புறம் கொஞ்சம் வாக்கு போடலாம், அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 6வது மலை அது அப்பயே வந்துச்சுடா. வியூ பாருங்க ஜி, ஃப்ரேம் பாருங்க ஜி, அங்கே க்ளவுட்ஸ் பாருங்க. மூவ் ஆகுது. ஆமாம் டைம்லெஸ் போடுங்க, பயங்கரமாக இருக்கும். எங்கே வந்திருக்கோம்? 5 முடிச்சிட்டோம்ல. ஸோ இது என்னது? பாம்பாட்டி சித்தர் சமாதி. ஓகே இவர் தான் வந்து இந்த பாதையை போட்டு கொடுத்தாரு, இந்த வெள்ளையங்கிரிக்கான பாதை. சூப்பர். அதனால தான் இவரை மறக்கூடாதுன்னு இங்கே சமாதி வச்சிட்டாங்க. பரவாயில்ல, இதனால தான் நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம் போல். ஐ திங்க் வி கேம் 5 மலை க்ராஸ் பண்ணிட்டோம். இன்னும் 2 மலை தான் இருக்குது. எப்படியாச்சும் க்ராஸ் பண்ணிடணும். இறங்கிட்டு வரணும். டைம் என்னது? டைம் 6. ஸோ நான் டைம் இஸ் 6 o'clock. ஸோ ஸ்டில் செல்ஃபி டைம். ஓகே ஒரு 8 மணிக்கு மேலே போக மாட்டோம். 8 அதான் பிளானு. செல்ஃபி
ஓகே தேங்க்ஸ் கைஸ் லெட்ஸ் கோ டு 6